மேலறை தியானம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லெஸ்லி வில்லியம்ஸ், ஒஹியோ, USA. தலைப்பு அமைதியான நேரங்கள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கடந்த கோடையில் ஒரு நாள் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்த வேளையில் எனது வாகனம் திடீரென்று பழுதடைந்து விட்டது. அது நாட்டுப்புறமாகவும் அடுத்த நகரம் அதிக தூரத்தில் இருந்ததாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றேன். நான் விரும்பாமலே நிறுத்தப்பட்டதால் எப்போதும் ஓடி ஓடி வேலை செய்யும் எனக்கு ஓரிடத்தில் நிற்பது கஷ்டமாக இருந்தது. வாகனத்தின் மேலே ஏறி இருந்து நீலவானம் செம்மஞ்சளாக மாறுவதை பார்ப்பதை தவிர வேறொன்றையும் செய்ய முடியவில்லை. முதன்முறையாக இயற்கை அழகையும் பறவைகள் கூடுகளுக்கு திரும்புவதையும் கவனித்தேன். ஒரு மணித்தியாலத்துக்கு பின்பு அந்த வழியாக வந்த விவசாயி ஒருவர் செய்த உதவியினால் நான் எனது பயணத்தை தொடர்ந்தேன். எதிர்பாராமல் வந்த அந்த காத்திருப்பு நேரம் பெருமதியானது என்பதை இன்றைய மகுட வாக்கியம் எனக்கு கற்பித்தது. அந்த நிகழ்வு தடையல்ல, கடவுளின் பிரசன்னத்தை உணரச் செய்தது. இப்போ பிரயாணங்களின் போது வாகன நெரிசலினால் அல்லது பொருட்கள் வாங்கும் இடத்தில் காத்திருக்கும் நேரங்களில் அவை கடவுளுடன் அமைதியாக இருப்பதற்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்களாக கருதுகிறேன். தரித்து நிற்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் கைபேசியை வைத்துக்கொண்டு அதிலே நேரத்தை வீணடிக்காமல் கடவுளின் பிரசன்னத்தை உணரும் நேரமாக உபயோகிக்கிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, காத்திருக்கும் நேரங்களில் உங்கள் பிரசன்னத்தை உணரச் செய்யுங்கள். தரித்து நிற்கும் நேரங்களை உங்களுடன் தொடர்பு கொள்ளும் நேரமாக மாற்றிவிடுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்றைய தரித்து நிற்றல் கடவுளின் பிரசன்னத்தை உணர்வதற்கான அழைப்பாக இருக்கலாம். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.